கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். நமக்கு தெரியும் இப்போ ஆர்ஆர்பியில் புதுசாக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. குரூப் டி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். செம்ம நோட்டிஃபிகேஷன். எப்படி சொல்கிறது, நமக்கு அப்படியே பல்காக 32+ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க அதோட இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். எப்போலேருந்து நோட்டிஃபிகேஷன் ஆரம்பிக்குது, அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 23லேருந்தே ஆரம்பிக்கலாம். க்ளோசிங் டேட்டோட அப்ளிகேஷன் என்னைக்குன்னா 22. ஃபீஸ் பேமெண்ட்டு அதெல்லாம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, ஃபீஸ் பேமெண்ட் க்ளோசிங் டேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 பிப்ரவரி. 22 பிப்ரவரிலேருந்து 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு. அது மாதிரி டேட் அண்ட் டைம் மாடிஃபிகேஷன் விண்டோ வந்து கரெக்ஷன்ஸ்லாம் எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 6 வரைக்கும், அதாவது 25 பிப்ரவரிலேருந்து 6th மார்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்டை பற்றி எதுவுமே இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணல, ஃபியூச்சரில் கொடுப்பாங்க, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இது பே லெவல் 1லேருந்து 7th வரைக்கும் இருக்கிற பே மேட்ரிக்ஸ் வச்சு தான் இந்த குரூப் டி அப்படின்ற எக்ஸாம் இது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்ன போஸ்டிங் இருக்குன்றது பின்னாடி கொடுத்துருக்காங்க. இதோட இனிஷியல் பே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000 இனிஷியல் பே. வேரியஸ் போஸ்ட் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. அதில் இனிஷியல் பே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 இருக்கும். ஒரு போஸ்ட்டுக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது பின்னாடி இருக்க அனெக்ஷரில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஏஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா 18லேருந்து 36 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும். 18லேருந்து 36 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/1/2025 அன்னைக்கு, அதாவது அதுக்கப்புறமும் இருக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்கலாம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. 1/1/2025 வரைக்கும் தான் 36, 18 to 36 இருக்கணும். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 32,438. ஓகேவா? இது ஒரு ஹியூஜ் வேகன்சி தான். கண்டிப்பா எல்லாருமே அப்ளை பண்ணுங்க, படிங்க, தீவிரமா படிங்க. நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ ஓடிக்கிட்டே இருங்க. ஓகேவா? COVID-19 பேண்டமிக்ல எல்லாம் இது நமக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து இதுல ரிலாக்ஸேஷன் ஏஜ் அப்பர் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு கேஸ்ட்டுக்கும் ஒரு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ்சி எல்லாத்துக்குமே வேரியஸ் எலிஜிபிள் கேட்டகரிஸ் இருக்கு. என்னென்னு பின்னாடி பார்த்துடலாம். அது மாதிரி இப்போ எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றவங்க வந்து அப்ளை பண்ணுறது எப்போ வரைக்கும் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் டேட் வந்து 22 பிப்ரவரி கொடுத்துருக்கோம்ல அப்ளிகேஷன், அதுக்குள்ள வந்துருச்சு அந்த ரிசல்ட் அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலதான் வருது, நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி எல்லாம் நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. உங்களோட ஓன் நம்பர், பர்சனல் இமெயில் ஐடி எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதை வச்சு தான், அதில் தான் வந்து உங்களுக்கு மெயில் இருந்தாலும் மெசேஜ் இருந்தாலும் எக்ஸாமோட இன்டிமேஷன், ஹால் டிக்கெட் எல்லாமே அதை வச்சு தான் கரெக்டாக வரும். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரயில்வேயோட ஃபைனல் டிசிஷன் தான் செலெக்ஷன் ப்ராசஸ்ல ஃபைனல்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து பேசிக், இதுதான் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து என்னென்ன இருக்கு, இம்பார்ட்டண்டா என்னென்ன வேணும் அப்படின்றது மட்டும் பார்த்துடலாம். இதுதான் அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், மெடிக்கல் ஃபிட்னஸ், எந்தெந்த இதுக்கு எந்த இது வரணும் அப்படின்னு சொல்றது. A2, இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இதோட இதுதான் இருக்கணும். டிஸ்டன்ட் விஷன் இருக்கணும், நியர் விஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க அப்ளை பண்ண போற போஸ்டிங்க்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. விஷன் வந்து கிளியரா இருக்கணும்ன்றது இதுல ரொம்ப 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 முக்கியமான ஒரு இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட எலிஜிபிலிட்டி பார்த்துடலாமா. நேஷனாலிட்டி வந்து இந்தியனா இருக்கணும், நேபாளா இருக்கணும், அப்படின்னா பூட்டானா இருக்கணும், அப்படின்னா டிபெட்டின் ரெஃப்யூஜியா இருக்கணும். who came over to India before 1st January 1962க்கு முன்னாடி வந்திருக்கணும், வந்து இங்கே செட்டில் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி பர்சன் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. யாருன்னா எங்கெங்கன்னா பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், கென்யா, உகாண்டா, டன்சானியா, ஜாம்பியா, மாலாவி, ஜெய்ரி, எத்தியோப்பியா, வியட்நாம், இவங்க எல்லாமே வந்து இங்க பெர்மனண்டா செட்டில் ஆயிருக்கணும் அப்படின்ற ஒரு லெட்டரும் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ப்ரொவைடர் கேண்டிடேட் பிலாங்கிங் டு கேட்டகரிஸ் ABCDE அங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே கண்டிப்பா எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் கவர்மெண்டால இஷ்யூ பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டிசன் ஆஃப் இந்தியா அவங்க மட்டும் கிடையாது, மற்றவங்க எல்லாருமே வந்து இவங்க இந்தியன் தான் சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்கணும். அது மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்துடலாமா. ஏஜ் லிமிட் வந்து 18 to 33 இயர்ஸ். அதாவது போஸ்ட் வந்து லெவல் 1 நார்மல் கோர்ஸ்க்கு வந்து 18 to 30 இயர்ஸ்க்கும், அதுவே சென் ஏஜ் சப்ளிகேட் டு சென் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா 18 to 36 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது எப்படி என்னன்னா, டு ப்ரொவைட் ரிலீஃப் டு மெனி கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் எக்ஸிடட் த ஏஜ் லிமிட் அண்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு த COVID-19 பேண்டமிக்ல வந்து நம்ம இது விட்டுருக்காங்கல்ல, COVID-19ல வந்து எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்காக கொடுத்துருக்கிறது தான் அந்த சென் 18 to 36 இயர்ஸ், 3 இயர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா
மேக்ஸிமம் ஏஜ் ரிலேட்டட் இதெல்லாம் பார்த்துடலாமா? ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து 3 இயர்ஸ் இருக்கு. இப்போ வந்து 33 இயர்ஸ் வரைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு 36 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்றது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேன் வித் அட்லீஸ்ட் 6 months சர்வீஸ் ஆஃப்டர் அட்டஸ்டேஷன் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கலாம்? யூஆர் இடபிள்யூஎஸ்னா 3 இயர்ஸ் டிரெக்ஷன் ஆஃப் லென்த் ஆஃப் சர்வீஸ் ஃப்ரம் ஏஜ் அப்படின்றது. அதே ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 6 இயர்ஸ். பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து அதே மாதிரி ஒரு கேஸ்ட்டுக்கும் 10 இயர்ஸ் 13 இயர்ஸ் 15 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் சர்விங் குரூப் சி அண்ட் குரூப் டி அவங்க இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ஏஜ் இருக்கலாம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க பாத்துக்கோங்க, உங்களோட கேஸ்ட் இது பார்த்துக்கிட்டு நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ உங்களுக்கு என்னென்ன ரிலாக்ஸேஷன் இருக்குன்றத கண்டிப்பா பாத்துக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து 1836 இயர்ஸ்னா அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதனால டேட்டோட கொடுத்துருக்காங்க. அப்பர் லிமிட் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்திருக்க கூடாது, இதுக்கு பின்னாடி இருக்க கூடாதுன்றதுதான் சொல்லியிருக்காங்க. 1989 அதாவது அன்ரிசர்வ்ட் அண்ட் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்க எவ்வளவுன்னா 1989க்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது. அது மாதிரி 1/1/2007க்கு பின்னாடி பிறந்திருக்க கூடாது. அது மாதிரி ஓபிசி நான் கிரீமி லேயர் பாத்தீங்கன்னா 1986க்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது, 2007க்கு பின்னாடி பிறந்திருக்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரி எப்படின்னா 1984க்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது, 2007க்கு பின்னாடி பிறந்திருக்க கூடாது. இதுதான் நம்மளோட அந்த டேட் இது ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஏஜா இருந்தாலும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு 33 ஆயிடுச்சா 34 ஆயிடுச்சுன்றது கன்ஃபியூஷன் வேணாம். இந்த டேட்டுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா பின்னாடி பார்த்துருக்கீங்களா மட்டும் பார்த்துட்டு நீங்க பயப்படாம அப்ளை பண்ணலாம். ஓகேவா? எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்துடலாமா? எல்லா கேட்டகரிக்கும் அதாவது 500 அமௌண்ட், எல்லா கேட்டகரிக்குமே 500 ஃபீஸ் எக்ஸப்ட் பிடபிள்யூடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் அண்ட் எஸ்சி எஸ்டி, மைனர் கம்யூனிட்டிஸ், இபிசி எல்லாருக்குமே வந்து 250 rupees. ஓகேவா? அதாவது மற்ற கேட்டகரிஸ்க்கு எல்லாருக்குமே சொல்ல போனா இங்க வந்து ஃபீமேலுக்கு, பிடபிள்யூடிக்கு, டிரான்ஸ்ஜெண்டருக்கு, மைனர் கம்யூனிட்டிஸ் இவங்க எல்லாருக்குமே 250, மற்றவங்க எல்லாருக்குமே 500. இந்த 500லயும் 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சிபிடி அதாவது சிபிடி போய் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுவே உமன்ஸுக்கு இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 250 rupees தான் ஃபீஸ். அந்த 250யும் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவ்வளவுதான். இதை பத்தி மேஜரா பார்க்க வேண்டியது. அடுத்து நமக்கு இருக்கிற போஸ்டிங்ஸ், வேகன்சிஸ் எல்லாமே பார்த்துடலாமா? அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் இருக்கு. எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், சிபிடி டெஸ்ட். இதுதான் சொன்னேன். இது அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு ரீஃபண்ட் கிடைச்சிடும் ஓரளவுக்கு. பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நெக்ஸ்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ல நம்ம ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. சிபிடி பார்த்துலாம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல என்னென்ன இருக்குன்றத சிலபஸ் பார்த்துருங்க. மொத்தம் 90 minutes 1.5 hours தான் எக்ஸாம். ஜென்ரல் சயின்ஸ் 25 மார்க்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் 25, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 30 மார்க், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 20 மார்க். டோட்டல் வந்து 100 கொஸ்டின்ஸ். அது மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கும் 0.33 மார்க் வந்து ஒரு தப்பான ஆன்சருக்கும் 0.33 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது 3 தப்புனா 1 மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான். ஓகேவா? இதுவே வந்து பிசிக்கலி டிசேபிள் பர்சன்ஸுக்கு வந்து 120 minutes டைம் கொடுக்குறாங்க. நார்மல் பர்சன்ஸ்க்கு 90 minutes, பிசிக்கல் டிசேபிள் பர்சன்ஸ்க்கு 120 minutes டைம் கொடுக்குறாங்க. இதுதான் சிலபஸ். பாத்துக்கோங்க. மேக்ஸ்ல என்ன இருக்கு, ஜென்ரல் ரீசனிங்ல என்ன இருக்கு, ஜென்ரல் சயின்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. அது மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் எதை பத்தி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை பத்தி தான் இதை பேஸ் பண்ணி தான் படிக்கணும். ஆர்ஆர்பி என்டிபிக்கு இதுக்கு வந்து ஓரளவுக்கு இல்ல மேக்ஸிமம் வந்து இதுவா தான் இருக்கும், சேமா தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாவே படிச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். மேல் கேண்டிடேட்ஸ்க்கு என்னது, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு என்னன்னு சொல்லிருக்காங்க. மேல் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன அப்படின்னா 35 kg வெயிட் வந்து தூக்கிக்கிட்டு 100 மீட்டரை 2 நிமிஷத்துல வந்து நம்ம ஓடிடணும். தூக்கிட்டு நடக்கிறோமோ ஓடுறோமோ அது ஒரே சான்ஸ்ல பண்ணிடணும். அதுவே வந்து ஃபீமேல் பாத்தீங்கன்னா 20 kg வெயிட்டை 100 மீட்டர்ஸ்க்கு 2 minutesல பண்ணிடணும். அது மாதிரி மேலுக்கு வந்து 1000 meters 4 minutes 15 secondsல ஓடணும். ஃபீமேலுக்கு வந்து 1000 meters 5 minutes 40 secondsல ஓடிடணும். அதாவது 1000 metersனா 1 கிலோமீட்டர். ஓகே? ஸோ இதுக்கு அப்ளை பண்றவங்க, படிச்சுக்கிட்டு இருக்கவங்க இப்படிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருங்க. நம்மளால முடியுமோ முடியாதுன்றது இல்லை. இப்படிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வாக்கிங்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா தான் ஓரளவுக்கு நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து எல்லாமே சும்மா ரீட் பண்ணி பாருங்க. வளவலன்னு தான் கொடுத்துருப்பாங்க. அப்ளை பண்ணும்போது நான் ஒரு வாட்டி அப்ளை பண்றதுக்கும் தனி வீடியோ போடுறேன் எப்படி பண்ணணும் அப்படின்றத. இது ஃபுல்லா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான். என்னென்ன டேட்ல பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தேன். அப்ளை பண்ற வீடியோ வந்து தனியா போட்டுடுறேன்.
ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். அது மாதிரி வேகன்சிஸ் பார்த்துக்கோங்க, எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கு, என்னென்ன வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ரீஜன்ல அதிகமா இருக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் வேகன்சிஸ். இதோட மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. 10th ஐடிஆர் ஈக்குவலண்ட் ஆகுது, அப்ரெண்டிஸ்ஷிப் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எல்லாமே வேகன்சிஸ். அசிஸ்டன்ட், ஒர்க் ஷாப், பிரிட்ஜ், கேரேஜ், லோக்கோ ஷெட், டீசல், எலக்ட்ரிக்கல் அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன், அசிஸ்டன்ட். ஸோ 14 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்கு இங்க பாருங்க. மொத்தம் 14 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்கு. ஓகே, இதெல்லாம் எந்தெந்த கேட்டகரிஸ்க்கு இந்த போஸ்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. யூஆர், எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி தனித்தனியா எந்தெந்த கேட்டகரிஸ்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இது பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரயில்வேக்கு, இது நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேக்கு, இது சவுத் வெஸ்டர்ன் ஹூப்ளிக்கு, இங்க ஜபால்பூர், புவனேஸ்வர், பிலாஸ்பூர், நியூ டெல்லி. இது வந்து நார்தர்ன் ரயில்வே நியூ டெல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் சதர்ன் ரயில்வே சென்னை, நமக்கானது. ஓகேவா, இதுல பாத்துக்கோங்க யார் யார் கேட்டகரிக்கு எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். அவங்கவுங்க இதுல பாத்துருங்க எந்தெந்த இதுக்கு நீங்க ரயில்வேக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போஸ்டிங் பார்த்துட்டு எது எதுலாம் முக்கியமானது அப்படின்னு ஆர்டர் ப்ரிஃபரன்ஸும் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ஒரு வீடியோ போடுறல அதுல போட்டுடலாம். ஓகே, இப்போதைக்கு பேசிக்கா இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சா போதும். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன், ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.